ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் காராமணிலாம் வச்சு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடணும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கூடவே. தக்காளி நல்லா வதங்கட்டும், ஒரு 2-3 நிமிஷம் போல். தக்காளி சேர்த்த உடனே நம்ம கொஞ்சமாக தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ இதில் வேக வச்சு வச்சிருக்க காராமணி, ஒரு முருங்கைக்காய், ரெண்டு கத்திரிக்காய், தேவைக்கேற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 3-7 நிமிஷம் போல் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். ஸோ அப்போ தான் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது ரெடி பண்ணணும். பாருங்கள், இது நல்லா கொதித்து வருது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தண்ணியெலாம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் குக் ஆகாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கும்போது ஈவனாக ரெண்டுமே சேர்த்து தண்ணியும் வெஜிடபிளும் குக் ஆகி வரும். ஸோ அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம சாதத்தில் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா நம்ம லெமன் ரைஸ், தயிர் சாதம் அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு